மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 3. அதிகாரம் 13. மொட்டை தலைக்கேற்ற பட்டுக்குல்லா. பகுதி 7. அன்றைய தினம் காலையில் கும்பகோணத்திலிருந்து மாசிலாமணி எப்படியும் வந்து சேர்வான் அல்லது பணத்தையாவது அனுப்பி வைப்பான் என்று இடும்பன் சேர்வைக்காரன் நிச்சயமாக எதிர்பார்த்து ஆவலே வடிவாக இருந்து நிமிஷத்திற்கு நிமிஷம் வேதனை அடைந்து கொண்டிருந்தான். தனது ஆட்கள் வெள்ளிக்கிழமை இரவு தான் கூறியபடி வேலாயுதம் பிள்ளை வீட்டாரை அங்கஹீனப்படுத்திவிட்டார்கள் என்றே அவன் நினைத்திருந்தவன். ஆதலால் அந்த விஷயம் மாசிலாமணிக்கு மிகுந்த திருப்தியும் களிப்பையும் அளித்திருக்கும் என்றும் மாசிலாமணி தன்னை எப்படியும் கைவிடாமல் காப்பாற்றுவான் என்றும் அவன் உறுதியாக எண்ணியிருந்தான். வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு ரயில் வண்டி எழும்பூருக்கு வருகிறதாகையால் காலை 8 அல்லது 9 மணிக்குள் தான் ஏதாவது நல்ல செய்தியை கேட்கலாம் என்று அவன் ஆவலோடு எதிர்பார்த்து எப்போது மணி ஆகும் என்று பதைத்திருந்தான். காலை 8 மணி, 9 மணி, 10 மணியும் ஆயிற்று. எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை. ஆகவே இடும்பன் சேர்வைக்காரன் நெருப்பு தணல்களின் மேல் நிற்பவன் போல தத்தளித்து இருக்கை கொள்ளாமல் சஞ்சல கடலில் ஆழ்ந்திருந்த சமயத்தில் அவன் இருந்த சிறைச்சாலையின் கதவு திறக்கப்பட்டது. 2 ஜவான்கள் உள்ளே வந்து, சேர்வைக்காரரே, போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை நடக்கிறது. சப் இன்ஸ்பெக்டர் உம்மை அழைத்து வர சொன்னார், எழுந்து வாரும் என்றனர். உடனே இடும்பன் சேர்வைக்காரனது மனம் பொங்கி எழுந்தது. கும்பகோணத்திலிருந்து உதவி வந்திருப்பதனால்தான் தன்னை விடுவிப்பதற்காக சப் இன்ஸ்பெக்டர் தன்னை அழைத்து வர ஆட்களை அனுப்பியிருக்கிறார் என்று அவன் தனக்குள் எண்ணிக்கொண்டான். மனம் கொள்ளாத அளவற்ற ஆனந்தமும் பூரிப்பும் தோன்றி அவனை மெய்மறக்க செய்தன. அவன் நிரம்பவும் துடியாக எழுந்து வெளியில் வர ஆரம்பித்தான். உடனே ஜவான்கள் அவனது கைகளை சேர்த்து விலங்கிட்டு அவனை அழைத்து கொண்டு வெளியில் சென்றனர். சென்றவர் பல தெருக்களின் வழியாக இடும்பன் சேர்வைக்காரனை நடத்தி அழைத்து கொண்டு சுமார் 3/4 மைல் தூரத்திற்கு அப்பால் இருந்த போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி சென்றனர். இடும்பன் சேர்வைக்காரன் போலீஸ் இலாக்காவில் ஹெட் கான்ஸ்டபிள் வேலையிலிருந்து விலக்கப்பட்டவன் என்பது முன்னரே கூறப்பட்ட விஷயம். அவன் எவ்வித இழிவிற்கும் கூசாத மற்ற முரட்டு திருடர்களைப் போல அல்லாமல் தன்னை கண்ணியமான மனிதன் என்றே பாவித்திருந்தவனாதலால் கைவிலங்கோடு தெரு தெருவாய் ஊர்வலம் போனது அவனால் சகிக்க முடியாத மரண வேதனை போல இருந்தது. வழியில் போன ஜனங்கள் தன்னை உற்று உற்று பார்த்தது அவனது இருதயத்தில் கூர்மையான ஈட்டிகளால் குத்துவது போல இருந்தது. தான் எப்பாடு பட்டாயினும் அந்த மானக்கேடான நிலைமையிலிருந்து தப்பித்து ஊர் போய் சேர வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டவனாய் தனது முகத்தை அப்புறம் இப்புறம் திருப்பாமலும் அந்நிய மனிதரை பாராமலும் கீழே குனிந்தபடி அவன் நடந்து போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தான். அந்த ஸ்டேஷனில் ஓர் அறைக்குள் சப் இன்ஸ்பெக்டர் தனியாக உட்கார்ந்திருந்தார். ஜவான்கள் இருவரும் இடும்பன் சேர்வைக்காரனை அந்த அறைக்குள் அனுப்பிவிட்டு வெளியிலேயே நின்றனர். இடும்பன் சேர்வைக்காரன் நிமிர்ந்து பார்த்து அதற்கு முன் சாய்புவிடம் லஞ்சம் வாங்கிய சப் இன்ஸ்பெக்டரே அவ்விடத்தில் இருப்பவர் என்பதை கண்டுகொண்டான். உடனே அவனது மனத்தில் ஒருவித துணிவும் மகிழ்ச்சியும் உண்டாயின. ஆயினும் அவர் தனக்கு எவ்விதமான செய்தி கூறப்போகிறாரோ என்ற கவலையும் சஞ்சலமும் ஒரு புறத்தில் ஓயாமல் பெருகி வதைத்துக் கொண்டே இருந்தன. அவன் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து, சுவாமிகளே, நமஸ்காரம் என்றான். உடனே சப் இன்ஸ்பெக்டர் நிமிர்ந்து கம்பீரமான பார்வையாக அவனை பார்த்து, என்ன ஐயா சேர்வைக்காரரே, இப்போது மணி 12 ஆகிறது. கும்பகோணத்திலிருந்து ஒரு தகவலும் தெரியவில்லையே. சாஹிபு தன்னுடைய குமாஸ்தாவை அனுப்பியதாக சொன்னான். அவன் இன்னும் வரவில்லையே. வண்டி காலை 6 மணிக்கே வந்திருக்குமே. அவன் வந்திருந்தால் இந்நேரம் தகவல் தெரிவிக்காமல் இருக்க மாட்டானே என்றார். கும்பகோணத்து செய்தி ஏதாவது சப் இன்ஸ்பெக்டர் தெரிவிப்பார் என்று எதிர்பார்த்து வந்த சேர்வைக்காரனுக்கு அது பெருத்த ஏமாற்றமாக முடிந்தது. அவனது முகம் உடனே வாட்டமடைந்து கீழே சாய்ந்தது. அவனது உற்சாகமும் மகிழ்ச்சியும் போன இடம் தெரியாமல் மறைந்து போயின. அவன் அதற்கு என்ன மறுமொழி சொல்வதென்பதை அறியாதவனாய் தத்தளித்து, எஜமானி, என் கடிதம் அந்த மனிதரிடம் போயிருந்தால் அவர் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டார். உடனே தக்க ஏற்பாடு செய்வார். இந்த குமாஸ்தா போன காலத்தில் அவர் ஊரில் இல்லையோ அல்லது வேறு என்ன அசந்தர்ப்பமோ என்பது தெரியவில்லை. எப்படியும் நல்ல செய்தி வந்துவிடும். தாங்கள் கொஞ்சம் பொறுத்து எதையும் செய்வது நலம் என்றான். அதை கேட்ட சப் இன்ஸ்பெக்டர் தமக்கு எதிரில் இருந்த ஒரு படத்தை எடுத்து நீட்டி, இதோ பார்த்தீரா, உம்முடைய ஆட்கள் செய்த வேலையை, இதை எடுத்து பாரும் என்றார்.
இடும்பன் சேர்வைக்காரன் ஆவலோடு மேஜை அண்டை நெருங்கி படத்தை வாங்கி பார்த்தான். உடனே அவனது முகம் மாறி விகாரம் அடைந்து பெருத்த திகிலையும் மனக்குழப்பத்தையும் காட்டியது. ஆகா, என்ன இது? ரமாமணி அம்மாள் முதலியோர் அல்லவா? மூக்கு காதுகள் எல்லாம் அறுபட்டு கிடக்கிறார்கள். அடடா, என்ன அக்கிரமம் இது என்று வியப்போடு கூறிய வண்ணம் கலங்கி தத்தளித்தவனாய் அப்படியே நின்றான். உடனே சப் இன்ஸ்பெக்டர், உம்முடைய ஆட்கள் இவர்களை இப்படி மூழிப்படுத்திவிட்டார்கள் என்ற செய்தி சில தினங்களுக்கு முன்னர் சமாச்சார பத்திரிகைகளில் வெளியாயின. அதை அந்த மாசிலாமணி பிள்ளையும் படித்திருப்பார். அதனால் அவர் உன்மேல் கோபம் அடைந்து பேசாமல் இருந்து விடுவாரோ என்று நினைக்கிறேன் என்றார். திக்பிரம்மை கொண்டு பைத்தியக்காரன் போல விழித்து கொண்டு நின்ற சேர்வைக்காரன், எஜமானி, எனக்கு யாதொரு தகவலும் தெரியாது. நான் எந்த ஆளையும் அனுப்பவும் இல்லை, இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய சொல்லவும் இல்லை என்றான். அதற்கு சப் இன்ஸ்பெக்டர், அன்றைய தினம் இரவில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஆட்கள் உண்மையை சொல்லிவிட்டார்கள். ஆயினும் இந்த ரமாமணி அம்மாள் முதலியோர் இன்னும் சரியானபடி பேச தகுந்த நிலைமைக்கு வரவில்லை. நாங்கள் அவர்களுடைய வாக்குமூலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆட்கள் சொன்னதும் ரமாமணி அம்மாள் முதலியோர் சொல்வதும் ஒத்துப்போனால் உடனே உங்களை நாங்கள் மேஜிஸ்ட்ரேட்டிடம் விசாரணைக்கு அனுப்ப வேண்டும். நீங்கள் அந்தமான் தீவுக்கு போவது நிச்சயமான விஷயம் என்றார். அதை கேட்ட இடும்பன் சேர்வைக்காரன், சுவாமிகள், எது எப்படி இருந்தாலும் என்னை மாத்திரம் தாங்கள் தப்ப வைத்து விட வேண்டும். சாஹிப் ஐயா சொன்னபடி நான் எப்படியும் 15,000 ரூபாய் வாங்கி தங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். மற்றவர்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடத்தி கொள்ளுங்கள் என்று கூறி கெஞ்சி மன்றாடினான். அப்போது சப் இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்தில் இருந்த டெலிபோனில் மணி கணகணவென்று அடித்துக் கொண்டது. சப் இன்ஸ்பெக்டர் அதை எடுத்து காதில் வைத்துக்கொண்டு அதில் வந்த செய்தியை கேட்டு தெரிந்து கொண்டார். அவரது முகம் உடனே மிகுந்த களிப்பும் உற்சாகமும் அடைந்தது. அவர் அந்த யந்திரத்தை கீழே வைத்துவிட்டு, என்ன ஐயா சேர்வைக்காரரே, ஆஸ்பத்திரியிலிருந்து பெரிய டாக்டர் துரை இப்போது என்னோடு பேசினார். ரமாமணி அம்மாள் உங்களுடைய சங்கதி முழுவதையும் கொஞ்ச நேரத்திற்கு முன்தான் வெளியிட்டாளாம். நேரும் மாசிலாமணி பிள்ளையும் இப்போது பிடிப்பட்டிருக்கும் ஆளும் சேர்ந்தே சட்டைநாத பிள்ளையை விடுவித்து கும்பகோணத்தில் எங்கேயோ ஒளித்து வைத்திருக்கிறீர்களாம். உப்பிலியப்பன் கோவில் என்ற ஊரில் உள்ள ஒரு பாம்பு பிடாரன் இடத்திலிருந்து நீர்தான் பாம்புகளை வாங்கி ஒரு பெட்டிக்குள் வைத்து திகம்பர சாமியாரிடம் கொடுத்து அவரை கொன்றீராம். இன்னும் நீர் இந்த ஆட்களோடு வந்து இந்த ஊர் கலெக்டருடைய பெண்ணை அபகரிக்க முயன்று அவருடைய பங்களாவில் நுழைந்து அங்கே பெண் வேஷத்தில் இருந்த கந்தசாமியை தூக்கி கொண்டு போனீராம். கந்தசாமி இன்னும் அகப்படாமையால் அவரையும் நீங்களே கொன்றுவிட்டதாக அனுமானிக்கப்படுகிறது. அதுவும் அன்றி இப்போது வேலாயுதம் பிள்ளை முதலியோரை மூழிப்படுத்த நீர் ஆட்களோடு வந்தீராம். வந்த இடத்தில் நீர் மோதிரம் திருடி சிறைசாலை அடைந்த பின் உம்முடைய ஆட்கள் ஆள் மாறாட்டமாக ரமாமணி அம்மாள் முதலியோரை மூழிப்படுத்தி விட்டீர்களாம். இந்த விவரங்கள் எல்லாம் இப்போதுதான் வெளியானதாக பெரிய டாக்டர் சொல்கிறார். ஏது, இனி நீர் தப்புவது துர்லபம். உமக்கு தீவாந்த சிக்ஷை கிடைக்கும் என்று முன்னே நினைத்தேன். இப்போது இருக்கும் நிலைமையில் உமக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று நினைக்கிறேன். கும்பகோணத்திலிருந்து பணம் வந்தால் கூட நான் உண்மை எப்படியாவது தப்ப வைப்பதென்பது தெரியவில்லை என்றார். அதை கேட்ட இடும்பன் சேர்வைக்காரன் திடீரென்று காலடியில் பேரிடி விழ கண்டவன் போல அப்படியே திக்பிரம்மை கொண்டு மருள விழிக்க ஆரம்பித்தான். அவனுடைய தலை சுற்ற ஆரம்பித்தது. அறிவு பிறழ்ந்து போயிற்று. கை கால்கள் உடம்பு முதலிய யாவும் கிடுகிடுவென்று ஆடுகின்றன. அவன் வேறற்ற மரம் போல பொத்தென்று சப் இன்ஸ்பெக்டருக்கு எதிரில் விழுந்து அவரது காலை பிடித்து கொண்டு, சுவாமிகளே, என்னை நீங்கள் எப்படியாவது காப்பாற்றியே தீர வேண்டும். கும்பகோணத்திலிருந்து எப்படியும் பணம் வரும். தாங்கள் வாக்களித்தபடி அதை வாங்கி கொண்டு எப்படியாவது என்னை தப்ப வைத்து விடுங்கள். நான் எங்கேயாவது போய் எவர் கண்ணிலும் படாமல் ஒளிந்து கொள்கிறேன். உங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு தர்மம் உண்டு. எஜமானே, நீங்கள் என்னை காப்பாற்றுவதாக சொன்னாலன்றி நான் எழுந்திருக்க மாட்டேன் என்று கூறி கண்ணீரை பெருகவிட்டு குழந்தை போல விம்மி விம்மி அழுதான். அந்த சமயத்தில் ஒரு ஜவான் உள்ளே வந்து சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து, எஜமானே, ஜானி ஜான் கான் சாஹிப் வந்து பக்கத்து அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கும்பகோணத்துக்கு போன அவருடைய குமாஸ்தா திரும்பி வந்து ஒரு கடிதம் கொடுத்தாராம். இவர் வேறு எங்கேயோ வேலையாய் போயிருந்தாராம். திரும்பி வீட்டுக்கு வந்தவுடன் குமாஸ்தா கடிதத்தை கொடுத்து தாம் போய் வந்த வரலாற்றை சொன்னாராம். உடனே புறப்பட்டு சாஹிப் வந்தாராம்.
அவர் சேர்வைக்காரரை அழைக்கிறார் என்றான். அதை கேட்ட சேர்வைக்காரன் திடுக்கிட்டு மகிழ்ச்சி கொண்டு சரேல் என்று எழுந்து நின்றான். உடனே சப் இன்ஸ்பெக்டர், சேர்வைக்காரரே, சாஹிபு வந்திருக்கிறாராம், போய் பார்த்து விட்டு வாரும் என்றார். ஜவான் சேர்வைக்காரனை அழைத்து கொண்டு வெளியில் போய் பக்கத்தில் இருந்த இன்னொரு அறையை காட்டி அதற்குள் அவனை அனுப்பி வைத்தான். அந்த அறைக்குள் ஜானி ஜான் கான் சாஹிபு தனியாக உட்கார்ந்திருந்தார். அங்கே சென்ற சேர்வைக்காரன் சாஹிபுக்கு வணக்கமாக சலாம் செய்து அவரது முகத்தை பார்த்தான். அது சந்தோஷமற்றதாக தோன்றியது. உடனே சாஹிபு உற்சாகமற்ற குரலில் பேசத் தொடங்கி, என்ன சேர்வைக்காரரே, நான் வாக்கு கொடுத்ததை கருதி எவ்வளவோ வேலையை கெடுத்துக்கொண்டு நான் என் குமாஸ்தாவை அனுப்பினேன். அது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கின மாதிரி முடிந்தது. அந்த மனிதனை மதித்து நீர் கடிதம் எழுதி கொடுத்தீரே, அவன் என்னுடைய குமாஸ்தாவை அவமரியாதைப்படுத்தியதோடு உம்மையும் நாய் என்றும் கழுதை என்றும் வாயில் வந்தபடி வைத்து கோபத்தோடு ஏதோ கடிதம் எழுதி கொடுத்தானாம். பணம் கொடுக்கவும் இல்லையாம், தான் வருவதாகவும் சொல்லவில்லையாம். இந்த மாதிரி நீர் இனி கடிதம் எழுதி அனுப்பினால் அதை போலீசாருக்கு அனுப்புவானாம். கடிதம் கொண்டு போகிறவனுக்கும் மரியாதை நடத்துவானாம் என்று கூறிய வண்ணம் தமது சட்டை பையில் இருந்த கடிதம் ஒன்றை எடுத்து சேர்வைக்காரனிடம் கொடுத்தார். அவன் அவரது வார்த்தைகளை கேட்டு கலகலத்து போய் வெடவெடவென்று ஆடிய கைகளோடு கடிதத்தை வாங்கி பிரித்து படிக்கலானான். அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. அடே இடும்பன் சேர்வை, திருட்டு நாய், உனக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம்? என்னை சென்னைக்கு வரும்படி அழைக்க உனக்கு அவ்வளவு துணிவா? உனக்காக 15,000 ரூபாய் செலவு செய்து உன்னை மீட்க எனக்கு என்ன அக்கறை வந்திருக்கிறது? நீ கொழுப்பெடுத்து போய் திருடினால் அதற்கு நானா பிணை? நீ எக்கேடு கெட்டு எருக்கு முளைத்து போ. இனிமேல் நீ இப்படிப்பட்ட கடிதங்களை எனக்கு அனுப்பினால் அதை உடனே போலீசாருக்கு அனுப்பி உன்மேல் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கொள்வதோடு நீ அனுப்பும் மனிதனுக்கும் தக்க மரியாதை நடத்தி அனுப்புவேன். இந்த தடவை உன்னை மன்னித்து விடுகிறேன், ஜாக்கிரதை. மாசிலாமணி என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை படிக்கவே இடும்பன் சேர்வைக்காரன் அப்படியே இடிந்து உட்கார்ந்து போய்விட்டான். மாசிலாமணிக்காக தான் பாடுபட்டு தன்னை மரண தண்டனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்க அவன் நல்ல சமயத்தில் தன்னை கைவிட்டு விட்டானே என்ற கோபமும் ஆத்திரமும் காட்டுத்தீ போல அவனது மனத்தில் பொங்கி எழுந்தன. மாசிலாமணி எப்படியும் பணம் அனுப்புவான் என்றும் தான் உயிர் தப்பி ஓடிப்போகலாம் என்றும் ஆசையோடு எதிர்பார்த்திருந்தது முற்றிலும் ஏமாற்றமாக முடிந்து போகவே அந்த அபாய சமயத்தில் தான் என்ன செய்கிறது என்ற பெருத்த கிளியும் கலவரமும் பெருகி அவனது மனத்தை கப்பிக்கொண்டன. தான் என்ன செய்வது அல்லது என்ன சொல்வது என்பதை அறியாமல் அவன் பேச்சு மூச்சற்று அப்படியே கல் போல சமைந்து நின்று விட்டான். அவ்வாறு இடும்பன் சேர்வைக்காரன் மாசிலாமணியின் கடிதத்தை படித்துக் கொண்டிருந்த சமயத்தில் சாஹிபு அந்த அறைக்குள் சுவர்களில் தொங்கவிடப்பட்டிருந்த போலீஸ் விளம்பரங்களை எல்லாம் வேடிக்கையாக பார்த்து கொண்டே நின்றவர் எதையோ கண்டு திடுக்கிட்டவர் போல, ஐயா சேர்வைக்காரரே, இந்த கடிதம் அனுப்பியிருக்கும் உம்முடைய சிநேகிதரின் பெயர் மாசிலாமணி பிள்ளை அல்லவா? அவர் இருப்பது கும்பகோணம் பெரிய தெருவல்லவா என்றார். அதை கேட்ட சேர்வைக்காரன் ஆம் என்றான். உடனே சாஹிபு, அவருடைய அண்ணன் சட்டைநாத பிள்ளை என்று ஒருவர் இருந்து தண்டனை அடைந்ததுண்டா என்றார். அதற்கு சேர்வைக்காரன் ஆம் என்றான். உடனே சாஹிபு, அது இருக்கட்டும், கடிதத்தை படித்தீரே, என் குமாஸ்தா சொன்னபடியேதான் எழுதியிருக்கிறாரா அல்லது பணம் அனுப்புவதாக எழுதியிருக்கிறாரா என்றார். சேர்வைக்காரன் நிரம்ப ஆத்திரத்தோடு, சாஹிபு ஐயா, அந்த மனிதனுக்கு நான் செய்திருக்கும் உதவிகளுக்கு அவன் எனக்கு தன்னுடைய உயிரை கூட தர கடமைப்பட்டிருக்கிறான். அவன் எழுதியிருப்பது என் மனசை ரம்பத்தால் அறுப்பது போல இருக்கிறது. அவன் ஈவு இரக்கமற்ற கொடிய பாதகனாக இருக்கிறான். அவனை என்ன செய்வதென்பது தெரியவில்லை என்றான். அதை கேட்ட சாஹிபு தாமும் கோபம் கொண்டவராய், ஐயா சேர்வைக்காரரே, அவருடைய அண்ணன் சில தினங்களுக்கு முன் ஜெயிலில் இருந்து தப்பி ஓடி வந்து விட்டதாகவும் அவர் இருக்கும் இடத்தை காட்டுகிறவருக்கு 15,000 ரூபாய் வெகுமதி தருவதாகவும் தஞ்சாவூர் போலீசார் ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்கிறார்கள். அது இதோ தொங்குகிறது. ஆகா, அவர் எங்கே இருக்கிறார் என்பது இந்த சமயத்தில் எனக்கு தெரிந்தால் அதை சொல்லிவிட்டு அந்த ரூபாயை வாங்கி உம்முடைய அவசரத்திற்கு உபயோகப்படுத்தி உம்மை நான் தப்ப வைப்பேன். இந்த விளம்பரத்தில் இருப்பதை பார்த்தால் அண்ணன் பெரிய கொலைபாதகன் போலிருக்கிறது. அது போலவேதான் அவனுடைய தம்பியும் இருக்கிறான். அவர்கள் இருவரையும் உயிரோடு கழுமரத்தில் ஏற்றினால் கூட பாவம் உண்டாகாது.
அதனால் பெருத்த புண்ணியம் உண்டாகும் என்று நினைக்கிறேன் என்றார். அதை கேட்ட சேர்வைக்காரன் சுவரண்டை போய் அந்த விளம்பரத்தை பார்த்து கவனமாக படித்த பின், ஐயா, எனக்கு தெரிந்த மனிதன் ஒருவன் கும்பகோணத்தில் இருக்கிறான். இந்த சட்டைநாத பிள்ளையை அவர்கள் ஒளிய வைத்திருக்கும் இடம் அவனுக்கு தெரியும். அவன் மூலமாய் நான் அந்த தகவலை தெரிந்து கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த தொகையை வாங்கி இவர்களுக்கு கொடுத்துவிட்டு என்னை விடுவிக்க ஏற்பாடு செய்கிறீர்களா என்றான். அதற்கு சாய்பு, சேர்வைக்காரரே, நீர் கவலைப்படாதேயும். நீர் இப்போது சொன்ன விஷயத்தை நான் சப் இன்ஸ்பெக்டரிடம் தெரிவித்து உமக்கு தக்க உறுதிமொழி வாங்கி தருகிறேன். நான் மறுபடியும் வருகிறேன். நீர் இவ்விடத்திலேயே இரும் என்று கூறிய வண்ணம் எழுந்து வெளியில் சென்றார். தனியாக விடப்பட்ட இடும்பன் சேர்வைக்காரன் மறுபடி சாய்பு திரும்பி வருவாரோ, வந்தாலும் என்ன விதமான செய்தி கொண்டு வருவாரோ, தான் தப்ப முடியுமோ, தன்னிடம் எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொண்டு போலீசார் தன்னையும் மரண தண்டனைக்கு ஆளாக்கி விடுவார்களோ என்று பலவாறு சிந்தித்து தாமரை இலை தண்ணீர் துளி போல தத்தளித்து வேதனை கடலில் ஆழ்ந்தவனாய் நின்று கொண்டிருந்தான். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.